வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில பூர்ணச்சந்திரன் பேசுறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுகிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானை வணங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மணிமகுடமா அந்த மலையில தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஒரு 100 வருஷமா ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஆகம சொல்லக்கூடாது, அது தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டுல இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்கணும் ஒழிய இது இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இதே இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பா செயல்படுத்திருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைப்பட்டிருந்தா கூட அவங்க அதுக்காக போராடிப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காமிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மகாநம்பிக்கையோட இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பா போராட மாட்டோம். அதனாலதான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்ட நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க. 2026 இந்த தேர்தல் வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் உயிரை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மனைவி என்னை பிரிந்து வாடுவார்கள். அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துருகி ஏதாவது உடல் நான் அவ்வளோ நாள் பாசமாக இருந்தேன். அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டர் மனத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள தேர்த்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மன உளைச்சல்னாலதான் இந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சுய முடிவு. அதனால மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் நம்ம நினைத்துக் கொள்ளுங்கள். என் உடம்பில் தீபம் ஏற்றி பெரியார் சிலை முன் இந்த வீட்டுக்குள்ள, அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் உயிர் தியாகமாக அனுகொள்கிறேன். இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் 2 படை வீடு உள்ளது. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே பெருமைக்குரியது. 6 படை வீட்டுல 2 படை வீடு மதுரையில தான் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அழகர் கோயில் இருக்கு. இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியலன்றது மன உளைச்சலுக்காக என் உடல் தீபத்தி போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்துள்ளேன். அதுக்காக என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.